நேஷ்னல் அவார்டு அவங்க வச்சதே லேட்டு. ஏன்னா சிங்கருக்கு அவார்டு இல்லை கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் சிங்கர் அவார்டு வச்சப்பறம் மேல் வாய்ஸ்க்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. உபகார்ன்ற சினிமாலே மகேந்திர கபூருக்கு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு. அது அடி ஆத்தாடின்ற வேர்டு அரை ஏமைந்தின்னு ஒரு லைன். அது பாடி அந்த ஹம்மிங் பாடி முடிக்கிறதுக்குள்ளே டமால்னு ஓடி வந்து என் காலில் விழுந்தார் ஒருத்தர் ரசிகன். அது பாட்டு நிறுத்திட்டு அவரை எழுப்பி கண்ணிலே நிஜமாக கண்ணிலே தண்ணி ஒழுகுது, என் காலெல்லாம் கண்ணீரில் அலம்பிட்டார் அவர். அப்படி அவர் சமாதானப்படுத்தி அனுப்பி அப்புறம் தான் பாடினேன். ஆமாம்மா, 17 லாங்குவேஜஸ் 17,000 சினிமா பாட்டு மட்டும். ப்ரைவேட் எல்லாம் கணக்கு பண்ணால் அது மோர் தேன் 30,000-40,000 இருக்கும். தும்பேவா தும்பக்குடத்தின் துஞ்சத்தாயு ஞாலிடம் அன்னக்கிளே ஒன்ன தேடு. அப்புறம் இன்னொரு நாளைக்கு மச்சானம் பார்த்தீங்களா, மச்சான பார்த்தீங்களா மலவாழ தப்புக்குள்ளே நான் சொல்லுவேன். அந்த எக்ஸ்பிரஷன் என்ன அழகா. இன்னொரு பாட்டு இருக்கு அதுல. ஆமா, அடராக்கை மூக்கை குப்பை சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்கப்பல் காரைய தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தை மாசம் கல்யாணம் நெல்லு குத்த வாங்கடியும். பட்டி தொட்டி எல்லாம் இந்த 3 பாட்டு அதுல மறக்க முடியாத பாடல்கள், இன்னைக்கும் என்றைக்கும் எவர்கிரீன் சாங்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் படத்திலேயே நிஜமா இளையராஜா எங்கேயோ போய் உட்காந்துட்டாரு. முதலாக நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த பாடல் வந்து 16 வயது நிலை. ஆமாம், நேஷ்னல் அவார்டு அவங்க வச்சதே லேட்டு. ஏன்னா சிங்கருக்கு அவார்டு இல்லை கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் சிங்கர் அவார்டு வச்சப்பறம் மேல் வாய்ஸ்க்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. உபகார்ன்ற சினிமாலே மகேந்திர கபூருக்கு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு. அதுக்கப்புறம் தான் ஃபீமேலு கூட அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு யாருக்கு சுசீலாக்கு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு 68 ஃபீமேல் வாய்ஸில். அதுக்கப்புறம் எனக்கும் முகமது ரஃபிக்கு ஒரு வாட்டி வந்தது. ஆஹா, அந்த முகமது ரஃபி நானும் போய் 2 பேரும் அவர் பாட்டுக்கு அவரும் என் பாட்டுக்கு நானும் வாங்கினோம் அவார்டு. அப்போ சொன்னீங்க அவர் கூட அதான் ஃபர்ஸ்ட் அவார்டு நேஷ்னல் அவார்டு. அடக்கடவுளே, சொன்னீங்களா சின்ன வயசுல உங்க பாட்டு எல்லாம் தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடினோம் எல்லாத்துக்கும் முன்னாடியே. ஆமாம், அப்போ எல்லாம் நீங்கள் சொல்லும்போது அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவர் பாட்டெல்லாம் பாடணும், அப்புறம் பாடி காட்டுறேன் ஒரு பாட்டு எனக்கு இஷ்டமானது. இந்த காலேஜ் காம்படிஷன்ஸில் பார்த்தாலும் எல்லாம் எடுத்த உடனே பாடக்கூடிய பாடலும் ஒரே ஒரு பாடல் ஊரு சனம். அது வந்து MS விஸ்வநாதனும் இளையராஜா 2 பேரும் சேர்ந்து பண்ண படம். ஆஹா ஆஹா, அது பாட்டெல்லாம் விஸ்வநாதன் டியூன் பண்ணார், பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் இளையராஜா பண்ணார். ஊரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு. ஆஹா, என்ன ஒரு அற்புதமா. அதே டைமில் ரிலீஸ் ஆனதம்மா பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிய இந்த பாடல் அடி ஆத்தாடி. ஆமாம், ரொம்ப ஹிட்டு. தெலுங்குலே கூட அது அப்படி ஹிட் ஆகி போச்சு. ஒரு வாட்டி தெலுங்கு ப்ரோக்ராம் பண்ணேன் நான். ஆமாம், பண்ணும்போது அது அடி ஆத்தாடின்ற வேர்டு அரை ஏமைந்தின்னு ஒரு லைன். ஐயோ, அது பாடி அந்த ஹம்மிங் பாடி முடிக்கிறதுக்குள்ளே டமால்னு ஓடி வந்து என் காலில் விழுந்தார் ஒருத்தர் ரசிகன். அது பாட்டு நிறுத்திட்டு அவரை எழுப்பி கண்ணிலே நிஜமாக கண்ணிலே தண்ணி ஒழுகுது, என் காலெல்லாம் கண்ணீரில் அலம்பிட்டார் அவர். அப்படி அவர் சமாதானப்படுத்தி அனுப்பி அப்புறம் தான் பாடினேன். ஆமாம்மா, அவ்வளோ ரசிக்கிறாங்க அந்த பாட்டு. முடியாத பாடல்களில் நாதம் என் ஜீவனே ஒரு 2 வரிகள். நாதம் என் ஜீவன் தான். ஆமாம்மா, பல பேர் உங்கள் குரல் தான் ஜீவனாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இசையா இருந்தும் சாதக பறவை நான் தான். உண்மை உண்மை. இது கடவுள் அனுகிரகத்தில் இருக்கிற வரைக்கும் பாடிக்கொண்டே இருந்தா சந்தோஷம். டெஃபினட்டாக பாடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பிச் பாடிட்டு இருக்கீங்க தெரியுமாம்மா, என்ன ஒரிஜினல் ஸ்கேல் பாடுறீங்க நீங்கள். இதெல்லாம் குழந்தைங்க எல்லாம் இளம் பாடகர்கள் பாடகிகள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஏஜ் ஆஃப் 69-70 இயர்ஸில் நீங்கள் என்ன பிச்சில் ஒரிஜினல் 72 இயர்ஸ். இப்போது ஏப்ரல் 23 72 கம்ப்ளீட் ஆகும். 2 வயசு கம்மியாக சொல்லிட்டேன், சாரிம்மா. அது அந்த ஏஜில் இந்த ஒரிஜினல் ஸ்கேல் பாடுறதுன்றது சாதாரணம் இல்லை. அது இறைவனுடைய
கடவுளுடைய ஆசீர்வாத பலம். நாதம் என் ஜீவனே. மறக்க முடியாத பாடல்களை பாடுங்கம்மா. பாட பாட பாடணும் போலே தோணும். அவ்வளோ அழகாக எத்தனை வாட்டி பாடினாலும் பாடணும் போலே இருக்கும். என்ன ஒரு கம்போசிஷன், என்ன ஒரு காம்பினேஷன்ஸ். சில சாங்ஸ் அது அது என்னமோ, நீ என்னமாவது சொல்லு. அம்மா நான் ஒன்று சொல்கிறேன். ஆமாம், மியூசிக் டைரக்டர் எவ்வளோ தான் அழகாக டியூன் பண்ணாலும் சிங்கர் நல்லா பாடலைன்னா பாட்டு எடுப்படாது. உண்மைம்மா. சிங்கருக்குள்ளே இருக்க ஒரு பாட்டு நல்லா எடுப்படணும், பாப்புலர் ஆகணும், நல்லா இருக்குன்னு எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். அந்த மாடுலேஷனோட எக்ஸ்பிரஷனோட சிங்கர் பாடினாதான் உண்டு. லைஃப் கொடுக்கணும் அதுக்கு. மனதில் ஓசைகள் தனனா எதல்லோ வெண்ணில வெளியே கண்ணல், இதெல்லாம் அழகாக பாடலைன்னா வார்த்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ், பாட்டுக்கு பியூட்டி வராது. ஆமாம்மா. சிங்கர் இம்பார்ட்டண்ட். ஆமாம், என்ன பாட்டானாலும் சிங்கர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். புரிஞ்சுக்கிட்டு எவ்வரி சிங்கர் நான் என்ன பாடுறேன் அன்னு புரிஞ்சுக்கிட்டு பாடினா அதுதான் சிங்கர். அது ஹிட்டு. நான் சரியாக பாடுறேன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சிங்கர் பாட்டு பாடினா ஆமாம், மாடுலேஷன் கொடுத்துறேன்னா இல்லையா, எக்ஸ்பிரஷன் வரும். ஆனால் எக்ஸ்பிரஷன் வராது. ஒன்றுமே இல்லை அதில். எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அந்த எக்ஸ்பிரஷன் வராது. அந்த பாவம் வரணும்னா மாடுலேஷன். பாவத்தோட பாடினதானே பாடணும். அது எல்லா சிங்கர்ஸும் புரிஞ்சுக்கிட்டு பாடினா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். உங்கள் கூட 3 பாஷையில் நான் நிறைய பாடல்கள் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வந்தது. நிலா காயும் நேரம், நிலா காயும் நேரம் சரணம். இங்கேருந்து எங்கே உலா போகலாம்? இங்கேருந்து கொட்டைப்பாக்குக்கு போகலாம். கொட்டைப்பாக்கு கொட்டைப்பாக்கம் கொழுந்து வெத்தலையும் கொட்டாவாய் செவக்கும். அடிக்கடி ராத்திரி துடிக்குதா. போதும் நேரத்து, போதும் நேரத்து. அழகோ அழகு. இந்த வயசுல இந்த குறும்பு தேவையா? அழகா இருக்குமா? இப்போ வயசை போச்சு ரொம்ப, இருந்தாலும் மனசுக்கு வயசாகலை எனக்கு. மனசுக்கு வயசாகுமா? எப்படின்னா நான் சினிமா ஃபீல்டுக்கு வரும்போது எனக்கு 19 வயசு. அப்போலேருந்து கண்டினியூஸாக நான் பாடிகிட்டே இருக்கேன். ஒரே டைப் ஆஃப் லைட்டு, ஒரே 4 சுவர் நடுவில், அப்படி பாடி 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 எப்போ வயசாச்சுன்னு தெரியல. எதுக்கு ஆகும் வயசு? வயசானதே தெரியல எனக்கு. இப்படி இத்தனை வயசு போய் 72 வயசு வருது, எப்போ வயசாச்சுன்னு தெரிய மாட்டேன். இன்னும் அந்த 19 வயசில் நான் எப்படி இருக்கேனோ அதே ஞாபகம் தான். அதனால தான் இந்த குரல் இவ்வளவு இனிமையாக வருதும்மா. படிக்காத மேதை, நான் ஸ்கூலுக்கு போகல, படிக்கலை. எதுக்கு தேவை? படிப்பு கிடையாது. ஏதோ கடவுள் கொடுத்த கிஃப்ட் இருக்கு, பாடிக்கொண்டே இருக்கேன். அது இறைவன் தந்த வரம், வரப்பிரசாதம். இதெல்லாம் ரஹ்மான் அவர்கள், நீங்கள் அற்புதமான பாடல்கள் பாடிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். எங்களுக்காக நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஒரு 2 லைன், கொஞ்சம் ஒரு பல்லவி. நெஞ்சினிலே நெஞ்சினிலே பூஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே. அதே போல அம்மா, மார்கழி திங்கள் அல்லவா? ஆமாம், அதுக்கு கவர்மெண்ட் அவார்டு கிடைச்சது எனக்கு. ஆஹா. மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா. ஆஹா ஆஹா. சங்கு ஓதுற மாதிரி. அப்படி எப்படி அம்மா சங்கம்? நல்ல பாட்டு. வாட் எ பியூட்டிஃபுல் சாங். 17 லாங்குவேஜஸ் பாடிருக்கீங்கம்மா. 17 லாங்குவேஜஸ், 17,000 சினிமா பாட்டு மட்டும். ப்ரைவேட் எல்லாம் கணக்கு பண்ணால் அது மோர் தேன் 30,000-40,000 இருக்கும். கணக்கே பண்ண முடியாது, அவ்வளோ பாடிருக்கீங்க. எங்களுக்காக மலையாளத்தில் ஒரு சின்ன பல்லவி ஏதாவது. வந்து பாபுராஜ் என்ற மியூசிக் டைரக்டர், வெரி கிரேட் மியூசிக் டைரக்டர். மலையாளத்தில் எல்லாரும் ரொம்ப நல்ல சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பாபுராஜ் கிட்ட நான் நிறையா பாடிருக்கேன். ரொம்ப நல்ல சாங்ஸு. ஆமாம். ஒவ்வொரு ரெக்கார்டிங் முடிஞ்சதும் அப்போ வந்து தனி ரூம் இல்லை, ஹாலில் தான் வித் ஆர்கெஸ்ட்ரா. பாடி முடிஞ்சதும் ஹாலுக்குள்ளே ஓடி வருவார், எதிரில் நின்று எப்படி இவ்வளோ நல்லா பாடினீங்கன்னு கேட்பார். ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ நல்லா டியூன் பண்ணுறீங்க, அதனால எனக்கு தெரியாமல் அந்த பாட்டு நல்லா வருது, இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன். தாமரக்கும் விழல்லோ மம ஹிருதயம் இதில் தாதானே சங்க
பியூட்டிஃபுல் சாங்ஸ் மலையாளத்தில். இளையராஜாது கூட தும்பிவா தும்பக்குடத்தின் துஞ்சத்தாயுஞாலிடம். ஹிந்தி அம்மா எத்தனை பாட்டு. பப்பி லஹரி அவர்கள், பப்பி லஹரி மியூசிக்கில் இவ்வளவு எத்தனை பாடல்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அவர் மியூசிக்கில். दिल में हो तुम, आँखों में तुम. தெலுங்குல பைரவ் தீபம்னு சொல்லி அதில் மாதாபதி சுரேஷ் மியூசிக் பண்ணார். நருடா ஓ நருடா, அதாவது ஒரு தாய் பாடுற மாதிரி ரொம்ப ஹிட். அதுக்கு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் அவார்டு வந்தது. ஒரு 4 வரி பாடுங்கம்மா. நருடா ஓ நருடா ஏமி கோரிகா. அது கேள்வி மாதிரியே இருக்கும். நருடா ஓ நருடா அப்படி. அம்மா சிங்கர்ஸ் எல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அம்மா ஏதாவது படத்துக்கு இசையமைத்திருக்கீங்களா? நானும் பண்ணியிருக்கேனே, சில்வர் ஜூபிலி படம். அப்போ அதை பற்றி சொல்ல வேண்டாமா எங்களுக்கு? சொல்லுங்க. தெலுங்கு படம் உஷா கிரண் மூவிஸு. ஆமாம், மௌன போராட்டம். ஐயோ, சில்வர் ஜூபிலி. ஆமாம், அது தமிழுக்கு டப்பிங் கூட பண்ணாங்க. என்ன ஹிட்ஸ். அதில் பாட்டெல்லாம் நான் மியூசிக் பண்ணேன். அந்த ரீரிகார்டிங் அதெல்லாம் பாலசுப்ரமணியம் பண்ணியிருக்கேன். மனதோடு மனோவுக்கு இப்போ உங்களால் ஸ்பாட்டில் ஒரு சூன் லிரிக்கு முடிஞ்சால் நான் எழுதி தரவா, இல்லாட்டி கவிஞர் யாராவது? லிரிக் நானே எழுதுனேன். எனக்கு கண்ணா நீ எங்கே நானே எழுதினேன் தெரியுமா? ருசிகண்ட பூனை. என்ன? ஆமாம், ஸ்க்ரீனில் என் பேர் கூட போட்டாங்க. சொல்லவே இல்லையம்மா. நான் பெரிய இப்போ ஹிந்தி பாட்டு எழுதுவா அவர் கொஞ்சம். ஹிந்தியா? சரி, எழுதுங்க பார்க்கலாம். சூன் இப்போ ஸ்பாட்டில். இப்போ ரைட், ஓகே. புதுசாக ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. அதாவது சின்ன வயசுலேருந்து நல்லா பாட தெரிஞ்சு வேற தொழிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள், அவங்க இப்போது டீச்சராகவோ ஏதோ இருந்திருப்பாங்க. அப்படியா? அந்த மாதிரி இருந்தவங்க இந்த மேடையில் வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. சந்தோஷமாக கேட்குறேன் நான். இன்றைக்கி வந்த கெஸ்ட் வந்து விஜயா ராமநாதன் என்றவங்க, ஹவுஸ் ஒய்ஃப். வணக்கம் விஜயா ராமநாதன். வணக்கம் சார். அம்மா முன்னாடி நீங்கள் பாடுறது வந்து உங்களுடைய பாக்கியம். ஆல் தி பெஸ்ட். பாடுங்க. ஸ்டார்ட். பாலின் நிறம் போல உருவான பெண்மை. தேங்க்யூ. மறக்க முடியாத எத்தனையோ பாடல்களில் இப்போது மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு கேட்குறது வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அந்த பாட்டு. இது நான் சிங்கப்பூர் போனப்போ, சிங்கப்பூர் மலேசியாலே ஒரு அம்மா கேட்டாங்க, இந்த பாட்டு வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா வந்து ரொம்ப நோயாலே படுத்துட்டு இருந்தாங்களாம். ஹாஸ்பிட்டலில் என்ன உபயோகம் இல்லை, வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாங்களாம். வீட்டுக்கு வந்துட்டு என்னுடைய பாடல்கள் கேட்டு கேட்டு அந்த அம்மா ஆரோக்கியம் சரியாச்சேன் சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க வில் பவர். அது வந்து என்னுடைய கிரேட்னஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த அம்மாவுடைய வில் பவர், பாட்டு மேலே உள்ள ஆர்வம். அந்த மாதிரி அந்த சாங்ஸ் கேட்டு கேட்டு ஆரோக்கியம் சரியாச்சு. என் ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க. வந்து இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட சொல்லி கேட்டு இந்த சமாச்சாரம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சினிமா ஃபீல்டில் எல்லோரும் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. சுசீலா, எல்லாரும், ஈஸ்வரி, எல்லோரும் இருக்காங்க. ஜமுனாராணி எல்லோரும் இருக்காங்க. இல்லை பீலிலா ஸ்நேகமாக இருப்பாங்க. நாங்கள் எல்லாம் அக்கா தங்கைகள் போல, தோழிகள் போல அப்படி தான் இருப்போம். ரொம்ப ஜாலியாக ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொருத்தர் பாடும்போது பாராட்டுறது. நிஜமா அதை சொன்னது நீதானா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கண்ணதாசன் சாங்ஸ் எல்லாம் ஒரு ப்ரோக்ராம் பாடினேன் நான். அப்போ அந்த பாட்டு கூட பாடினேன். வெரி குட். சொன்னது நீதானா சொல் 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 என்னுயிரே. எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ நல்லா பாடிருக்காங்க. ரொம்ப மெலோடி. ஆமாம் ஐயா, கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் எத்தனையோ பாடிருக்கீங்கம்மா. ஆமாம். அந்த அவர்கள் படத்தில் காற்றுக்கு என்ன வேலி, அது ஒரு 4 வரி எவ்வளவு அழகாக. அது நிறைய கண்ணதாசன் சாங்ஸு யாரானாலும் பாடக்கூடிய அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் லிரிக்ஸு. ராதைக்கேற்ற கண்ணனோன்னு ஒரு பாட்டு பாடினேன். ஆமாம். அப்போ வந்து எனக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே அடக்கிக்கிட்டு கண்ணுக்கு இருட்டாக வந்தது. அந்த மாதிரி பாடினேன். சாங் ரொம்ப நல்ல சாங்கு. ராதை கேற்ற கண்ணனோ, சீதை கேற்ற ராமனோ, கோதை கேற்ற கோவலன் யாரோ. அது வரைக்கும் ஒரு தமிழை பாடணும். மூச்சு வாங்கும்போது எப்படி பாட முடியும்? 12 பார்
அத்தனை அப்படியே அடக்கிக்கிட்டு மூச்சு பாடினேன் நான் அப்படியே. அந்த பாட்டு கேட்டவங்க யாராவது எனக்கு மூச்சு வாங்குது சொல்ல முடியுமா? எப்படி அம்மா சொல்ல முடியும்? அந்த எவ்வளவு மாதிரி அழகா பாடு. அது தூக்கமன் கண்களை இதெல்லாம் கூட, அது கூட கண்ணதாசன் தான். தூக்கமன் கண்களை ஆஹா. இதெல்லாம் கூட எப்படிப்பட்ட பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. அதில் ஆ இந்த காற்றுக்கென்ன வேலின்னு ஒரு பாட்டு. ஆமாம், நீங்கள் ஒரு 4 வரி பாடுங்கம்மா. காற்றுக்கென்ன வேலி, கடலுக்கென்ன மூடி, இப்படி இருக்கு. ஆமாம். அந்த கடல் சங்குக்குள்ளே கடல் வெள்ளம் அடங்குமா? எப்படி? அதே மாதிரி மங்கை உள்ளம் பொங்கும்போது ஆமாம். விலங்குகள் இப்போ விலங்கு போட்டு மனசை அடக்க முடியுமா? மங்கையாகட்டும் யாரே ஆகட்டும் மனிதனாகட்டும், ஆமாம் ஆமாம். மனசு பொங்கும்போது விலங்குகள் போட்டு அடக்க முடியாது. அந்த மாதிரி தாட்ஸு லிரிக் அந்த மாதிரி அதுவும் சரி, உங்கள் குரலும் சரிம்மா. இப்போ கூட நீங்கள் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன ஒன்றும் கஷ்டம் இல்லை, நீங்கள் அப்படியே சொல்லக்கூடாது. என்னை ஃபாலோ பண்ணுற சிங்கர்ஸுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். சூப்பராக நான் இதுக்கு பாடுங்க. முன்னாடி ரெக்கார்டிங்கில் என்ன பாடினேனோ அந்த பாட்டு, அதை கேட்டு நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படி பாடுறேன்னு கற்றுக்கோங்க, நல்லா பாடுங்க. இப்போ பாடுறதை நீங்கள் கவனிக்காதீங்க. அம்மா இப்போ கூட நல்லா பாட்டுங்கம்மா. அவங்களுக்கு தெரியும் என்ன ஒரிஜினல் சுருத்தி பாட்டுங்க. நீங்கள் அந்த சங்கதி ஒன்று மிஸ் ஆகலை. நீங்கள் மனசில் 16 தான் நீங்கள், அவ்வளோதான். ஒரு வாட்டி என்னாச்சு, இந்த தூக்கமன் கண்களை பாட்டு ஜலதோஷமாக இருந்தது. ரொம்ப சரி, ரொம்ப ஜலதோஷமாக இருந்தது. அப்போது அவர் வந்து என் ஹஸ்பண்டு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனார். ம். அந்த டாக்டருக்கு இந்த மருந்து எனக்கு ஆகாதுன்ற சமாச்சாரம் தெரியாமல் மருந்து கொடுத்தாங்க, ஆஸ்பிரின். ஐயோ, அது எனக்கு ஆகாது. ரெக்கார்டிங் போனேன், பாட்டு மைக்கிட்ட போகிறதுக்குள்ளே கண்ணு இப்படியே வீங்கி 2 கண்ணும் அப்படியே வந்துடுச்சு. மூச்சு கம்ப்ளீட் அடக்கிடுச்சு. ஐயோ, மூச்சே வராது. அது யாருக்கும் அப்படியே அடக்கிக்கிட்டேன். ஒரே ஒரு டேக்கு தான் இந்த பாட்டு ஓகேன்னுட்டாங்க. உடனே காரில் போட்டு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் திரும்பி டெக்கார்டன் இன்ஜெக்ஷன்ஸு அது இது. இன்னொரு டேக்கன்னா முடிஞ்சிருக்கு. அந்த பாட்டு அன்றைக்கி பாடி இருக்க மாட்டேன். பட் ஒரு டேக் ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆகி போச்சு. பாடி தான் போனீங்க ஹாஸ்பிட்டல்? ஆமாம், அந்த நிலைமையிலே பாடினேன். அந்த மாதிரி எத்தனை சாங்ஸ் பாடினேன் தெரியுமா? கான்ஃபிடன்ஸ் அம்மா, அந்த மூச்சு வாங்கிட்டு ப்ரீத்திங் ப்ராப்ளமில் எத்தனையோ பாட்டு பாடிருக்கேன். தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே, தூக்கமுன் கண்களை தழுவட்டுமே. நேஷ்னல் அவார்டு. அந்த பாட்டு தமிழ்ல வந்து நிழல்களில் கட் பண்ணிட்டாங்க. ஓஹோ, அவ்வளோ நல்ல சாங்ஸு. சில சாங்ஸு படங்களில் வராது, ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும். நிலா போலவே நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கணும். நிலா நான் இல்லை, நீ உன் முகம்தான் நிலா போல இருக்கிறோம். அம்மா, அவரோட எப்போவுமே உங்களுக்கு நினைவு வரும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், சம்பவம் ஏதாவது நடந்திருக்கு? எப்போவுமே நினைக்கிற சம்பவம் ஒன்றும் கிடையாது. எப்போவுமே பக்கத்தில் தானே இருப்போம், நாங்கள் விட்டு இருந்ததே இல்லை. ஆமாம். நான் பாடும்போது கச்சேரிக்கு போனாலும் ரெக்கார்டிங் போனாலும் அவர் எல்லா ரெக்கார்டிங்க்கு கச்சேரிக்கு வர்றாருல்ல. ஆமாம். அவளை பார்க்கலையேன்னு ஏக்கம் வரும், சடனாக அழுக வரும். ஒரு கச்சேரியில் கூட இது வரைக்கும் இந்த பாட்டு நான் பாடினது கிடையாது. வராத கூட்டம் வந்தது, நீ வரல, இந்த மாதிரி எல்லாம் வரும் அதில், அந்த பாட்டில் எனக்கு சம்மந்தப்பட்டது. அப்போ எனக்கு தெரியாமல் பாடினேன். ஆனால் இப்போது அந்த பாட்டு என்னால் பாடவே முடியாது. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஆனால் பாட மாட்டேன். ஒரு கச்சேரியில் கூட பாடலை. எப்போ பாடினாலும் எனக்கு அழுக வரும். அதனால சச்சா பாடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும் சிலது. எல்லாம் மறக்க முடியாது. மறந்தால் தானே ஞாபகம் வர்றதுக்கு. எப்பவுமே இருக்கு மனசில், அவர் எனக்குள்ளே இருக்கார். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. உங்களுடைய பொன்னான நேரத்தை எவ்வளவோ மனம் விட்டு லேக்ஸ் ஆஃப் பீப்புளோட என்னோட ரசிகர்களே, என் அன்பு ரசிகர்களே, உங்கள் அன்பில் வாழும் ஜீவன் நான், ஜீவன் நான். வாழ்ந்து கொண்டே இருக்கணும், வாழ்ந்து கொண்டு பாடிக்கிட்டே இருக்கணும். எங்கள் தாய் ஜானகி அம்மா அவர்கள்
நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த கடவுள் வந்து உங்களுக்கு நிறைவேற்றணும். இந்த ப்ரோக்ராம் நல்லா நடத்தினேனே. நான் சின்ன பையன், அதனால் நீ சொல்கிறேன், தப்பா நினைக்காதே. அடையன் கூப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லா நடத்தினேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்கெஸ்ட்ரா கூட எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப நல்லா வாசிச்சாங்க, எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. பாப்பா பேரு மாறு, மம்மி பேரு மாறு, அப்போ ஏன் போறோம் வேலை சேரே போருமா? என்னடா படவா போறோம் போதும் நிறுத்த. இந்த பியூட்டிஃபுல் மியூசிக்கல் ஜேர்னியில் அவங்களுக்கு மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு இன்னைக்கு. ரொம்ப தேங்க்யூ வெரி மச். பாப்பா, உனக்கு 10 சாக்லேட் தரேன். ஆ 10 சாக்லேட்டு போராதா? எத்தனை வேணும்? அவ்வளோ வேணும். அவ்வளோ வேணுமா?